நாளை காலை 11:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரம் அவகாசம் வழங்கவும் ஆளுநரிடம் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நாளை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. நாளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் அதனை தொடர்ந்து ஆளுநர் அர்லோகரை சந்தித்தார் விஜய். அவரிடம் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அலோகரிடம் தாவேக தலைவர் விஜய் சந்தித்து கட்சி ஆட்சியை அமைப்பதற்கு தொடர்பான உரிமையை கோரினார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 108 இடங்களில் தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் கூடுதலாக 118 இடங்களுக்கான அந்த இடம் தேவை என்பதற்காக காங்கிரஸ் நாளை காலை 11:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரம் அவகாசம் வழங்கவும் ஆளுநரிடம் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நாளை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. நாளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சக்திவேல்